கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று ஒரு நெகிழ்ச்சியான வரவேற்பு. அமெரிக்காவிலிருந்து இலங்கை மண்ணில் கால்பதித்த அந்த சிறப்பு விருந்தினரை அனைவரும் ஆச்சரியத்துடன் வரவேற்றனர். அவர் ஒரு மனிதர் அல்ல, ஆலோகா எனும் நாய். வணக்கத்திற்குரிய பன்னக்கார தேரோ தலைமையிலான பௌத்த துறவிகள் குழுவுடன் வந்துள்ள இந்த ஆலோகா சாதாரணமான ஒன்றல்ல. இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய தியாகமும் அர்ப்பணிப்பும் ஒளிந்து கிடக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு இந்தியாவில் பௌத்த துறவிகள் நடைப்பயணம் மேற்கொண்ட போது யாரும் அழைக்காமலேயே அவர்களுடன் இணைந்து கொண்டது இந்த ஜீவன். விபத்துக்கள், உடல்நலக் குறைவுகள் என பல சவால்கள் குறுக்கிட்ட போதும் அவற்றை எல்லாம் கடந்து 100 நாட்களுக்கும் மேலாக அயராது துறவிகளுடன் பயணித்தது ஆலோகா. நாயின் இந்த ஈடு இணையற்ற அர்ப்பணிப்பை கண்டு வியந்த துறவிகள் அதற்கு ஆலோகா என பெயரிட்டு அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்றனர். இன்று இலங்கையில் சமாதானத்திற்கான உலகளாவிய நடைப்பயணத்தை முன்னெடுப்பதற்காக அது மீண்டும் ஆசியாவிற்கு திரும்பியுள்ளது. இலங்கையில் அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தி நடத்தப்படவுள்ள இந்த அர்த்தமுள்ள பயணத்தில் பங்கேற்கும் ஆலோகா இன்று உலகளாவிய அமைதியின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. பாஷை தெரியாத ஒரு ஜீவன் காட்டும் இந்த அறம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே ஒரு பாடம்.